நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடு சொல்லுங்க? இன்னைக்கு தக்காளி சோறு மதியம். நைட்டுக்கு இட்லி. வேலுச்சாமி ஹவ் ஆர் யூ ஃபைன்? கணேஷ் ஹாய் ஹாய். தருண் அப்போ நான் கட் பண்ணுறேன், நாளைக்கு வரேன். இன்னொரு 7 லைக் போடுங்க நண்பர்களே, லைவ் கட் பண்ணுவோம். அக்கா கோழிக்கோடு சொல்லிட்டேல்ல, அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. முதலாள வந்து கோழிக்கோடு இல்லை, ஆனால் கோழிக்கோட்லேருந்து ரொம்ப தூரம் போகணும் எங்கள் வீட்டுக்கு. ஹாய் சங்கரண்ணா, எப்படி இருக்கீங்க? நீங்களும் இப்போ தான் லைவ் பக்கமே வரீங்க, அவ்வளோக்கு நீங்கள் லைவே வர்றதில்ல சங்கரண்ணா. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா லைவ்லையும் இருப்பீங்க, எங்கள் லைவுக்கெல்லாம் நீங்கள் வர்றதில்ல. அக்கா நல்லா இருக்கீங்களா சங்கரண்ணா? சாப்பிட்டீங்களா? பிரியாணி சாப்பிட்டீங்களா? சிஎம்னு சொல்கிறாங்க, சிரிக்கிறீங்க, தலையில் அடிச்சுக்கோங்க. கண்ணு வலிக்குது எனக்கு, ஃபோன் பார்க்க முடியல. ஓ கொல்லம்மா, நீங்கள் கொல்லம்ல என்ன பண்ணுறீங்க? உங்களோட சிஸ்டர் இருக்கா? சிஸ்டர் இல்லைங்க, இல்லைங்க. என்னைக்கும் பொய்யா மட்டும் பேசாதீங்க. ஸோ டெய்லி கம்முன்னு இருங்கடா, தூக்கம் வருது எனக்கே. நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா? வீட்டில் என்ன சாப்பாடு? இட்லிப்பா மாறி. மகா நல்லா இருக்கீங்களா? பார்சலா? இட்லி இட்லி தான் சாப்பிட்டேன் மகா. குட் நைட் மேம். குருசாமி ஓகே. நான் கொஞ்சம் ரவுண்டில் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மகா. நண்பர்கள் இன்னொரு 5 லைக்கு போட்டு விடுங்க, லைவ் கட் பண்ணலாம். சரி, என்ன இப்படி தூக்கு வருது எனக்கு? ஐயோ என்னதான் வீடியோ நீங்கள் போட்டாலும் அம்மா விபின் தவிர யாரும் லைக் போட மாட்டாங்க, டூப்ளிகேட் சேச்சு. ஹாய் ஹாய், குட் நைட்டுங்க. ஐ எம் பேட் பாய். கடவுள் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்காரு கண்டிப்பா. ஆமா சங்கரண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வரீங்களா? ஆயா லைவுக்கு நான் எத்தனை டைம் வந்திருக்கேன் சங்கரண்ணா. ப்ரோ கேரளாவுக்கு நாங்களும் வரலாமா? வாங்க வாங்க எல்லாரும் போ. அடுத்த கோயம்புத்தூர்ல எங்க ஜோதி அக்கா தான் முதலமைச்சர். ஓஹோ, குற்றாலம் வாங்க, தென்காசி குற்றாலம் கண்டிப்பாங்க. ராஜகோபால்ண்ணா இனிய வணக்கம். ரோஸ் சிஸ்டர் தெரியுங்களா? தெரியும்ண்ணா, எங்கள் ஊருக்காரங்க தானே சங்கர்ண்ணா. ரோஸ் சிஸ்டர்லாம் கோயம்புத்தூர் தானே. நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன்ல, ஒரு டைம் லைவில் என்னை காமிச்சாங்கல்ல, நான் தான் அது. ஜோ சிஸ்டர் சொல்லுவாங்கள்ல, நான் தான் அது. ஹாய் சங்கர்ண்ணா, வெல்கம். ஆயா லைவ்லலாம் ஃபுல்லாக நான் இருப்பேன் ஃபஸ்ட்டெல்லாம், இப்போ தான் வர்றதில்ல. முதல்ல இருப்பேனே சங்கரண்ணா. எனக்கு தெரியலையே உங்களுக்கு? ஆத்தாடி சிஎம்மா பிரியமானவன் பார்த்துக்குங்க, என்னெல்லாம் அண்டா புழு புழுக்கிறானுங்கன்னு எல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஹாய் தங்கப்பிள்ளை, ஹாய் ஹாய். உங்களை இன்று தான் பார்க்கிறேன். அப்படிங்களா? என்னடா இது? சரிக்கா, டேப்லெட் ரெகுலராக எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே அம்முக்குட்டி, டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துங்க சரியா? நாளைக்கு மதியம் லைவ் போடுவேன், 2 மணிக்கு வந்துடுங்க. குட் நைட் குருசாமினா. கேரளாவில் டிக்கெட்டு வாங்க. அப்போ கண்ணாடி போடுங்க அக்கா. கண்ணாடி இருக்குது. எங்கள் அக்காவுக்கு தூக்கம் வந்து விட்டு தூக்கம். ஆமாப்பா, 150 லைக் கட், லைவ் கட் பண்ணி எல்லாம் போதும். லைக் போடுங்க நண்பர்களே. மகேஷ்குமார் சாகு அப்படிங்கிறாரு. மகேஷ் அண்ணா, அம்முக்கு உடம்பு சரியில்லையண்ணா. சரி சரி சரி, அம்முக்குட்டி தூங்குங்க. அக்கா, எதுக்காக கேரளா பெண்ணின் கூந்தல் ஈரமாகவே உள்ளது, என்ன காரணம் ப்ளீஸ் சொல்லுங்க. எப்போ ஈரமாகவே இருந்துச்சு, நீ அதை பார்த்தியா பிருவம்மா? எனக்கு ஈரமாக இருக்கா? உடனே நீ கேரளா பண்ணான்னு கேட்டுறாதீங்க. ஈரமாலாம் இருக்காது, அவங்க தலைக்கு நிறைய எண்ணெய் போட்டுட்டு தலையை அலசிடுவாங்க, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஈரம் கிடையாது. காஞ்சிரும், ஆனால் எண்ணெய் பசையாக இருக்கும். குருவமாக குளிக்கணும், அப்போ தான் தலை ஈரமாக இருக்கும். நீ குளிக்காமையே வந்து இப்படி கேட்கக்கூடாது.